10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4க்கான காணொளி. இயல் 4 செயற்கை நுண்ணறிவு 1 மார்க் கொஸ்டின்ஸ், அதாவது ஒரு மதிப்பெண் வினாக்கள். உயிரினங்களில் மனிதரை உயர்த்தி காட்டுவது அவர்களின் சிந்தனை ஆற்றல். அடுத்து 1980களில் ஒவ்வொருவருக்குமான தனிநபர் கணினிகளின் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் இன்றைய மின்னணு புரட்சிக்கு காரணமாயின. அடுத்து இனி இவ்வுலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் எதுனா செயற்கை நுண்ணறிவு, ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனின் பெயர் பெப்பர். இவ்வுலகை இதுவரை மென்பொருள் ஆண்டு கொண்டிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு. இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று பாரதியார் மெச்சுவது போல் நாம் மெய்நிகர் உதவியாளரை மெச்சிக்கொள்ளலாம். இந்தியாவின் பெரிய வங்கி பாரத ஸ்டேட் வங்கி. அடுத்து பாரத ஸ்டேட் வங்கி வாடிக்கையாளர்களுடன் உரையாட உருவாக்கிய மென்பொருள் இலா. திறன்பேசியின் இன்றைய தொழில்நுட்பம் உரிமையாளரின் முகத்தை அடையாளம் கண்டு திறப்பது. அடுத்து செயற்கை நுண்ணறிவை யார் முதலாவதாகவும் சரியாகவும் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு வணிக வானம் வசப்படும், அதாவது வணிகம் வானம் வசப்படும். அடுத்து எதிர்காலத்தில் உலகில் ஒவ்வொரு துறையிலும் அளவிடக்கரிய முன்னேற்றத்தை தருவது செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு. அடுத்து எதிர்காலத்தில் நாம் வாகன பயணம் சிறப்பாக அமைய செயற்கை நுண்ணறிவு கொண்டு நாம் வாகனத்தை இயக்க வேண்டும். அடுத்து மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை என்று 2 பக்கங்கள் இருந்தே வந்திருக்கின்றன. சீனா நாட்டில் காண்டன் நகருக்கு 500 கல் வடக்கே சூவன்சவ் எனும் துறைமுக நகர் உள்ளது. சீனாவின் சிவன் கோவிலில் சோழர் கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வேர்ட் ஸ்மித் அழகான கட்டுரையை சில நொடிகளில் உருவாக்கும். மருத்துவம் செய்யும் முறைகளை பட்டறிவுமிக்க மருத்துவரை போல பரிந்துரை செய்ய செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி பயன்படுகிறது. அடுத்து வினாக்கள். மின்னணு புரட்சி என்றால் என்ன விளக்குக, அல்லது செயற்கை நுண்ணறிவு இவ்வுலகை மிகுதியாக ஆளுகிறது என்பதை சான்றுகளுடன் விளக்குக. பக்கம் 77 புத்தகத்தில். சீன மருத்துவமனையில் இயந்திரங்களின் செயல் குறித்து எழுதுக. பக்கம் 77. செயற்கை நுண்ணறிவு நமக்கு எப்படி அறிமுகமாகிறது? பக்கம் 78. செயற்கை நுண்ணறிவு என்பது என்ன? பக்கம் 78. தொழில்நுட்ப வரையறைகளின்படி செயற்கை நுண்ணறிவின் செயல்பாடுகள். பக்கம் 78. மெய்நிகர் உதவியாளரின் திறன் குறித்தும் பயன் குறித்தும் எழுதுக. செயற்கை நுண்ணறிவு ஒளிப்பட கருவியில் எங்கனம் பயன்படுகிறது? இயந்திர மனிதன் பெப்பர் குறித்து எழுதுக. பக்கம் 79 இருக்குது. அடுத்து இந்தியாவின் பெரிய வங்கி எது? அதன் வாடிக்கையாளர் சேவை குறித்து எழுதுக. பக்கம் 78 இருக்குது. செயற்கை நுண்ணறிவு முதன்மையானது ஏன் அல்லது வணிக வானம் வசப்படும் எவருக்கு? எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி பற்றியும் அதன் பயன்பாடுகள் குறித்தும் விளக்கி எழுதுக. பக்கம் 79 80. செயற்கை நுண்ணறிவின் பொதுவான கூறுகள் யாவை? பக்கம் 80 இருக்குது. எதிர்காலத்தில் கல்வியறிவில் எத்தகைய அறிவு நம்மை வளப்படுத்த உதவும்? பக்கம் 80 இருக்குது. சீன நாட்டில் தமிழ் கல்வெட்டு பற்றி எழுதுக. பக்கம் 81. செயற்கை நுண்ணறிவில் நன்மை தீமை என்ற போதும் முன்னேற்றமே விளக்குக. பக்கம் 80 இருக்குது. அடுத்தது பெருமாள் திருமொழி. இது எழுதினவர் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் பெருமாள் திருமொழி. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக உள்ளது. 4000 திவ்ய பிரபந்தத்தின் முதலாயிரத்தில் 691வது பாசுரம் இந்த பாடப்பகுதியில் அமைந்துள்ளது.
குலசேகராழ்வார் பாடல் முதலாயிரம் தொகுப்பில் உள்ளது. பெருமாள் திருமொழி மொத்தம் 105 பாசுரங்கள் உள்ளன. குலசேகராழ்வார் திருவஞ்சை களத்தில் பிறந்தார். குலசேகராழ்வார் காலம் 8ஆம் நூற்றாண்டு. திருவித்துவக்கோடு எனும் ஊர் கேரள மாநிலம் பாலக்காட்டில் உள்ளது. அடுத்து, குலசேகராழ்வார் யாரை அன்னையாக உருவகித்து பாடுகிறார்? கேரளாவின் பாலக்காட்டில் உள்ள உய்யவந்த பெருமாளை. மாயம் என்பது விளையாட்டு. அடுத்து, குலசேகராழ்வார் தென்மொழி வடமொழி இரண்டிலும் வல்லவர். வினாக்கள். ஆழ்வார்கள் பற்றி சிறுகுறிப்பு. ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பின் பெயர். குலசேகராழ்வார் திருவித்துவக்கோட்டு அம்மானிடம் வேண்டுவது யாது? குலசேகராழ்வார் குறிப்பு வரைக. 4000 திவ்ய பிரபந்தம் குறிப்பு வரைக. அடுத்து, இதில் பரிபாடல் எழுதினவர் கீரந்தையார். பரிபாடல் 8 தொகை நூல்களுள் ஒன்று. பரிபாடலில் விசிம்பில் ஊழி என்று தொடங்கும் பாடலை எழுதியவர் கீரந்தையார். சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். பரிபாடல் ஓங்கு பரிபாடல் எனும் புகழுடையது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறைகளை சங்க இலக்கியம் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்து, 1924 நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று கூறியவர் அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பிள். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் என்று பாடியவர் மாணிக்கவாசகர். அடுத்து, ஊழ் ஊழ் என்பதன் இலக்கண குறிப்பு அடுக்கு தொடர். வழி என்பதன் பொருள் காற்று. தன்பெயல் குளிர்ந்த மலை. வினாக்கள் பாருங்க. பரிபாடல் குறிப்பு வரைக. முதல் ஊழியது. தொடர்ந்து உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் வந்தது என்பதை கீரந்தையாரின் பாடல் வழி விளக்குக. கீரந்தையார் குறிப்பு வரைக. அடுத்து, இலக்கணம். பொது இலக்கணம். ஈர்திணை உயர்திணை அஃறிணை. பால் 5 வகைப்படும். பால் என்பது திணையின் உட்பிரிவு. உயர்திணை 3 பிரிவுகளை உடையது. அஃறிணை 2 பிரிவுகளை உடையது. உயர்திணை என்னது? ஆண்பால் பெண்பால் பலர்பால். அஃறிணை ஒன்றன்பால் பலவின்பால். பலர்பாலுக்கு எடுத்துக்காட்டு குழந்தைகள் பெண்கள். பசுக்கள் அஃறிணை பலர்பால். மகள் உயர்திணை பெண்பால். தன்மை முன்னிலை படர்க்கை என இடம் 3 வகைப்படும். இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை எனப்படும். இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை எனப்படும். இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு. நான் வந்தாய் இடவலு. நாளை வருவாள் வளாநிலை. கரும்பு தோப்பு மரபு வலு என கரும்பு தோட்டம் தான் கரெக்டு. தென்னந்தோப்பு அப்படிங்கிறது. வாடா கண்ணா என்று மகளை அழைப்பது பால் வலுவமைதி. கத்துங்குயிலோசை மரபு வலுவமைதி. கண்ணகி வந்தது என்பது திணை வலு. கண்ணன் வந்தால் பால் வலு என வந்தான் என்பது தான் சரி. இங்கே வலு. அடுத்தது, இந்த ராசா ஒரு நாளும் தோற்க மாட்டான் என்று தன்னை பற்றி பிறரிடம் கூறுவது இட வலுவமைதி. பாலை காட்டி இது இளநீரா தண்ணீரா என்று கேட்பது வினாவலு. இருதிணை விளக்குக. பால் எத்தனை வகைப்படும்? அவை யாவை விளக்குக. உயர்திணை பால் வகுப்பு. அஃறிணை பால் வகுப்பை விளக்குக. இடம் எத்தனை வகைப்படும்? விளக்குக. வலு என்றால் என்ன? சான்றுடன் எழுதுக. வலுவமைதி என்றால் என்ன? சான்றுடன் எழுதுக. வளாநிலை என்றால் என்ன? சான்றுடன் எழுதுக. திணை வலுவமைதி என்றால் என்ன? சான்றுடன் விளக்குக. பால் வலுவமைதி என்றால் என்ன? சான்றுடன் விளக்குக. இட வலுவமைதி என்றால் என்ன? சான்றுடன் விளக்குக. பால் வலுவமைதி, கால வலுவமைதி, மரபு வலுவமைதி என்றால் என்ன? சான்றுடன் விளக்குக. இதோட இயல் 4 முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.